அடை பாயசம் செய்கிறதுக்கு 100 கிராம் அடை, 1/2 கப்பு மில்க் மேடு, ஏலக்காய் தூள், கொஞ்சம் நெய், முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு, பால் 3/4 லிட்ரு, 10 பாதாம் பருப்பு ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், 15 திராட்சை, 10 முந்திரி பருப்பு. அடையை ஊற வைக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கோம். அடை 30 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊறணும். இப்போ பால் அடுப்பில் ஊற்றி 3/4 லிட்ரு பாலை அடுப்பில் ஊற்றி அது நல்லா வத்துற வரைக்கும் காய்ச்சணும். அதுக்குள்ளே அடை சுடுதண்ணியில் ஊறிடும். ஒரு லிட்ரு ஊற்றின பால் 3/4 லிட்டராக குறுகிருச்சு. அடையும் ஊறிடுச்சு. அடையை அதுக்குள்ளே சேர்க்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்ச அடை. பால்லையே கொஞ்சம் நேரம் வேகணும். இதுவும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடை நல்லா வெந்துருச்சு. 1/2 கப் மில்க் மேடை அதுக்குள்ளே ஊற்றலாம். ஒரு 1/4 கப்பு சர்க்கரை, ஒரு பக்கம் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம திராட்சை முந்திரி நெய்யில் வறுத்து போட்டுடலாம். ஒரு இரும்பு கரண்டி ஒன்று அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, வெட்டி வச்சுருக்க பாதாம், எல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும். இது கொஞ்சம் வறுப்பட்ட உடனே தான் திராட்சை போடணும். இல்லைன்னா இது ரெண்டும் வறுபடாது. எப்பவுமே முந்திரி கம்மியாகவும் பாதாம் அதிகமாகவும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. இப்போ திராட்சையை போட்டுடலாம். இப்போ நம்ம திராட்சை முந்திரி தாளித்து வச்சுருக்கோம்ல, அதையும் பாயாசத்துக்குள்ளே ஊற்றிடலாம். கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிடலாம். இப்போ ஓணம் ஸ்பெஷல் அடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.